50 ஒரு கிலோவுக்கு நம்ம 50 கிராம் சொல்கிறோம், புரியுதுங்களா? அப்போ 5 கிலோவுக்கு நம்ம செய்கிறோம். 5 கிலோவுக்குங்கிறப்ப 250 கிராம் பட்ரு. அவருங்க பட்ரு தான் நார்மல் பட்ரு. இதே வந்து கோகோ பட்ரு, சியா பட்ரு, எந்த பட்ரு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க ஒன்று. அதுக்கு அடுத்தது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் 250. இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு கிலோவுக்கு 250 கிராம் நம்ம முல்தானி மெட்டி ஆயில் ஊற்றுறோம். அப்போ 5 கிலோவுக்கு 1250, மீதி 3250 தேங்காய் எண்ணெய். வெண்ணெயும் கேஸ்டர் ஆயில் ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் தன்மையை கொடுக்குது, தேங்காய் எண்ணெயை சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் ஆலிவ் ஆயில் போடுறேன், பாதாம் ஆயில் போடுறேன், எந்த ஆயில் போடுறேன், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அந்த 350 கிராம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 350 கிராமில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்குங்க. மேக்சிமம் ஒரு கிலோவுக்கு 550 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கணும், மேஜர் பார்ட் இருக்கணும். 550, 50 விளக்கெண்ணெய், 50 வெண்ணெய், அப்போ 650, 350 நம்ம இது பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வந்து நான் வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப 250 கிராம் நீங்கள் வச்சுக்கிங்க. அப்போ 250 கிராம் வச்சோம் அப்படின்னா 1250 கிராம் முல்தானி மெட்டி ஆயில், 250 கிராம் வெண்ணெய், 250 விளக்கெண்ணெய், சரிங்களா? அப்போ போக 1750 ஆச்சு. அப்போ 3250 தேங்காய் எண்ணெய். பட்டரை போட்டுருங்கம்மா, தேங்காய் எண்ணெயோட பட்டரை போட்டுருங்க, விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. இப்போ பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா, புரியுதுங்களா? ஆமாம், இங்கே பாருங்க, வெண்ணெய் விளக்கெண்ணெய் இது எல்லாமே ஒன்றா போட்டு பிளெண்டர் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆமாம், முல்தானி மெட்டி ஆயில் ஒன்றா ஊற்றிடலாங்கம்மா. நம்மளை விடங்க நம்மக்கிட்ட வாங்கி சோப்பு யூஸ் பண்ணுறவங்க நம்மளுடைய குவாலிட்டியை பற்றி நல்லா தெரியும். போன தடவை கொடுத்த சோப்புக்கும் இந்த தடவை வித்தியாசம் சொல்கிறாங்களாம்மா? என்னங்க போன தடவை வாங்கினப்போ கொஞ்சம் இதாக இருந்தது, இந்த தடவை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி கிளியராக சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது என்ன தப்பு பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் டைரியை வச்சு கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கிறது. என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் மிக்சிங் ஆச்சு, இதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஆச்சு, அதனால தான் ஒவ்வொரு பேட்சுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேட்சுக்கு இப்படி இருந்தது, இந்த பேட்சுக்கு இப்படி இருந்தது நம்ம சொல்கிறது. இதை பாருங்கம்மா, இப்போ வடிகட்டிடணும். எப்போ பண்ணினாலும் நம்ம வடிகட்டுறதை ஒரு ப்ராப்பராக வச்சுருங்க, எடுத்து ஊற்றிடணும். இது பார்த்தீங்களா, எவ்வளவுதான் நம்ம குவாலிட்டியாக நம்ம பண்ணாலும் பட்டர் இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க. அதேமாரி பாருங்க, இந்த கேஸ்டிக் சோடா இருக்குது பார்த்தீங்களா, கேஸ்டிக் சோடா நம்ம யூஸ் பண்ணுறது கமர்ஷியல் கிரேடு. கமர்ஷியல் கிரேடாக இருக்கிறப்ப நமக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதனால ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்புறம் சார் எப்போ இருந்தோம் இங்கே பாருங்க, அப்படி இருந்தும் மேலே அந்த ஒயிட் லேயர் வருது பார்த்தீங்களா, இந்த சோப்பு மேலே வெள்ளை வருதுங்கிறீங்கள, கேஸ்டிக் சோடாவையும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். 875 கிராம் கேஸ்டிக் சோடா 5 கிலோவுக்கு. 350 கிராம்னா வாட்டர், 350 கிராம் ஆர்ஓ வாட்டரு, அப்போ 5 கிலோவுக்கு 750, 1750. இங்கே பாருங்க, வாட்டர்லையும் கேஸ்டிக் சோடாவிலையும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. 5 கிலோவுக்கு வேணுங்கிறப்ப 875 கிராம் வந்து கேஸ்டிக் சோடா மஸ்ட். அதேமாரி 1750 கிராம் வாட்டர் மஸ்ட். அதேமாரி பர்ஃப்யூம் வந்து ஒரு கிலோவுக்கு 30 கிராம், 25 கிராம்லேருந்து 30 கிராம் அப்படிங்கிறப்ப 150 கிராம் கம்பல்சரி இருக்கும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா பட்ஜெட் வைஸாக நம்ம காஸ்ட்டும் கூடி போயிடும், புரியுதுங்களா? குவாலிட்டி வந்து குறையும். எது இந்த டிஎஃப்எம் குறையும்பாங்க, அது வந்து லேபுக்கு போகிறதுனால நமக்கு சொல்கிறோம். மீதி இது எல்லாமே அந்த வெயிட் வந்து இதை மாறக்கூடாது, அளவு வந்து மாறவே கூடாது. மாறுறது பூராமே எதில் மாறணும் தெரியுங்களா, நம்ம மிக்சிங்கில் மாறணுமே ஒளி. அதேமாரி மெதுவாக ஊற்றுங்கம்மா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த ஊத்துறாங்க பார்த்தீங்களா, இந்த ஊத்துறது மிக்ஸ் பண்ணுறது ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ். இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இது வந்துடும். கேஸ்டிக்கோட அளவு ஆயிலோட டென்சிட்டியை பொறுத்து செட்டிங் டைம் என்ன ஆகும், 1 மணி நேரம் ஆகிறது 3/4 மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகிறது அரை மணி நேரம் ஆகும், அல்லது 1.25 மணி நேரம் ஆகும். அந்த இது பூராமே நம்ம எதில் பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம சரி பண்ணணுமே ஒழிய கேஸ்டிக்கோட அளவை பண்ணக்கூடாது. இப்போ ஊற்றுறப்ப சூடேறும். இது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெயோட நம்ம கேஸ்டிக் ஊற்றுறப்பவே பாத்திரம் சூடேறும். இதெல்லாம் வடிகட்டி ஊற்றணும்னா தான் அந்த சோப்புக்கு மேலே வெள்ளை லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாரி
இது வெள்ளை கேஸ்டிக்கா எச்சா போட்டே பண்ணது. இந்த பாருங்க, இந்த மாரி பிரச்சனை வருது அப்படின்னா அது கேஸ்டிக்கோட அளவு நம்ம எச்சா போட்டோம்னா தான் இந்த மாரி வரும். வீடியோக்காகவே எச்சா போட்டோம் நாங்க. பர்ஃப்யூம் வந்து ஒரு 25 கிராம்லேருந்து ஒரு கிலோவுக்கு 25 கிராம்லேருந்து 30 கிராம் எக்ஸீட் ஆகக்கூடாது. இதுலேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. ½ அன் ஹவரில் நாங்கள் பண்ணிடுவோம். அதுமாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. இல்லை நீங்கள் அதில் இங்கே பண்ணுறது பூராமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து எடுத்துகிட்டு காய வச்சுருவோம். காய வச்சுட்டு இதில் கைப்பட்டதுனாலும் நாங்கள் ஸ்டாம்பிங்கில் வச்சு அடிக்கிறப்ப டையில் எங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா வந்துடும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கையில் அந்த இது தாரை ஒட்டுச்சுன்னா எடுக்க முடியாது.